வயல் வரம்பிலே ஒரு வயதான கிழவி. இந்த வயலுக்குள்ளே நாற்று நடுகின்ற பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. பல பேருமாக கூடி வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். முதலாளியினுடைய பையன் தேநீர் கொண்டு வருகிறான். தேநீருக்கான இடைவேளை. எல்லோரும் தேநீர் குடிக்க வாருங்கள். வரம்பிலே வந்து உட்கார்ந்து விட்டார்கள். வந்து இருக்கிற அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20 பேர் அவர்களுக்கெல்லாம் தேநீர் பார்த்து கொடுத்து கொண்டு வருகிறான். இந்த வயதான பாட்டி, வயதான கிழவி அந்த வரம்பிலே போய் இருந்து ஒரு சில நிமிடங்களுக்குள்ளேயே அப்படியே தூங்கி நித்திரை செய்து அப்படி நித்திரை தூங்கி விழுந்தது. உடனே இதை கவனித்த அந்த பையன் கேட்டா, என்ன பாட்டி, என்ன இரவு களவுக்கு போனியா? என்ன தூங்கி வழிகிற? இரவு களவுக்கு போனியா? இல்லடா தம்பி, வாரியாற்ற பிரசங்கம் கேட்க போனேன். உடனே இவனுக்கு ஒரு நக்கல் சிரிப்பு. என்னது, வாரியாற்ற பிரசங்கம் கேட்க போனியா? உனக்கு என்ன விளங்கும் என்று போனாய்? அதெல்லாம் படித்த மனுஷர்கள் கேட்பதல்லவா? உனக்கு என்ன விளங்கிச்செண்டப்பா போனாய்? இல்லடா தம்பி, அவர் நல்லா சொல்லுவார். அப்படியா, நல்லது. என்ன சொன்னவர்? 4 விஷயம் சொல்லு பார்ப்போம். அது அவர் நல்லா சொன்னவர். அவர் நல்லா சொன்னவர் என்று எனக்கும் தெரியும். அவர் என்ன சொன்னவர் என்று தான் கேட்கிறேன், சொல்லு. அது அப்படி சொன்னார் இப்படி சொன்னார் என்று ஏதாவது சொல்லுவோம் என்று யோசிச்சு பார்த்தது ஒன்றும் பெற மாட்டேன்னுது. அது அவர் நல்லா சொன்னவர் என்றது. இங்கே பாரு, அவர் என்ன சொன்னவர் என்று உன்னாலே ஒரு விஷயம் சொல்ல முடியுதா? இல்லை. பிறகு எதுக்கு பொழுதா வீணாக்குற? இரவிரவா நித்திர முடிச்சு அதில் போய் குந்தி கொண்டிருந்து இந்த பகலில் வேற நித்திர தூங்கி இதெல்லாம் உனக்கு தேவையா? அது படித்த மனுஷர் பார்க்கறது. இப்போ பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் ஏளனமாக கேலியாக சிரித்தார்கள். முதலாளி பையன் ஏதோ வந்துட்டான், பெரிய தத்துவம் பேசிட்டான் என்று. கிழவிக்கு இது பிடிக்கல. கிழவிக்கு இது ரொம்ப வேதனை. கிழவி என்ன பண்ணிச்சுது, வயல் வரம்பில் இந்த நாத்து சுமந்து கொண்டு வந்த பிறப்பங்கூடை, இந்த ஓட்டையா இருக்கிற பிறப்பங்கூடை உங்களுக்கு தெரியும். தம்பி இங்கே வா, அந்த கூடையை எடுன்றது. இவன் மூதாட்டி சொல்றா, எடுக்கத்தானே வேணும், எடுத்தான். இந்த வயல் மூலையில வயலுக்குள்ள தண்ணி நிற்கிது. இந்த கூடையால அந்த தண்ணியை அள்ளண்டுது. இப்போ அந்த கூடையை கொண்டு போய் அப்படி முக்கி அள்ளினான். தூக்கு வேண்டுது. தூக்கினான். கொல 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 கொலன்னு தண்ணி ஒழுகுது. திரும்பவும் அள்ளு என்றான். அள்ளினான். தூக்கு, ஒழுகுது. திருப்பியும் அள்ளு. தூக்கினான். கொல கொலன்னு ஒழுகுது. திருப்பியும் அள்ளு. உனக்கு என்ன பைத்தியமா? உனக்கு தான் வேலை இல்லாட்டி எனக்குமா? அதுதான் தண்ணி கூடைக்குள்ள நிற்கிது இல்லையே, தெரியுது இல்லை? பிறகு எதுக்கு திரும்ப திரும்ப அள்ளுன்ற? அள்ளின தண்ணி கூடைக்குள்ள நிற்கிது இல்லை என்று தெரிஞ்ச பிறகு எதற்கு இந்த வீணான பயனற்ற முயற்சி? இங்க பாருப்பா, நீ சொல்றது உண்மைதான். அள்ளின தண்ணி கூடையில இல்லத்தான். ஆனா கூடைய பாத்தியோ? கூடையில நீ கூடைய முதல்ல எடுக்கிற போது கூடையில சேரும் சகதியுமாக ஒட்டி கிடந்த அழுக்கு இப்ப எங்கே? இப்ப இவன் சொன்னா அது கரைஞ்சு போயிட்டுது. ஆமா, நீ அள்ளிய தண்ணி கூடையில் நிற்கவில்லை. ஆனால் கூடையில் பிறண்ட அழுக்கும் சேரும் சகதியும் அதை விட்டு நீங்கி கூட சுத்தமாயிடுச்சு பாத்தியோ? அது போலத்தான் வாரியார் சொன்னது என்னுடைய மனதில் நிற்க இல்லை. ஆனா என்னுடைய மனதில் இருக்கிற அழுக்காறுகள், என்னுடைய மனதிலே இருக்கிற கசடுகள் எல்லாம் நீங்கி ஒரு சுத்தமான உணர்ச்சி வருகிறா.